ஈச்சங்குப்பம் சார். ஈச்சங்குப்பம் வில்லேஜில். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா தோட்டப்பயிர் செஞ்சிட்ருக்காங்க. தோட்டப்பயிரில் வெண்டை, இப்போ இது போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா கத்திரி போட்டிருக்காங்க. கத்திரியில் இது வந்து எத்தனை அடி இது போட்டிருக்கீங்க? 5 அடி கால் சார். இது 5 அடி பருள் கத்திரிக்காய். இதுக்கு நம்ம 5 அடி கால் போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். ஓகே ஓகே. இதில் இப்போ நம்ம ஆள் வச்சு ஓட்டுறதுக்கும் இந்த மிஷின் இப்போ இந்த வீடர் வச்சு ஓட்டுறீங்க இல்லையா, இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா சார்? இது 1 ஏக்கர் நான் கத்திரி போட்டிருக்கேன். 1 ஏக்கருக்கு குறைஞ்சது எனக்கு 30,000 ரூபா ஆகும் ஆள் கூலி. ஓகே. இது நான் வெறும் 1000 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டேன்னா போதும். ஓகே. மொத்தமாகவே ஓட்டி முடிச்சிருவேன். நம்ம மேன் பவர் அதிகமாக தேவையில்லை சார். சந்தில் கொஞ்சமாக நிற்கும், அதை மட்டும் நம்மளே எடுத்துக்கலாம். ஓகே. நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப செலவு குறைக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக. ஓகே ஓகே. இப்போ நம்ம இது வெண்டைக்காவுக்கும் இதே இப்போ இது 5 அடி கால் போட்டிருக்கோம். வெண்டைக்காய் வந்து பார்த்தீங்கன்னா அடி கம்மியாக இருக்கும். 1 அடி கால் தான் சார். 1 அடி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா 1 அடி கால். 1 அடி. நம்ம வந்து பவர் வீட்டில் மொத்தம் 4 செட்டப் கொடுத்துருவாங்க சார். நம்ம வந்து 1 அடி 2 அடி 3 அடி 4 அடி நம்மளுக்கு ஒரு செட்டு கழட்டிக்க வேண்டியதான். ஓகே. இப்போ நம்மளுக்கு இது நம்ம எக்ஸ்ட்ரா இப்போ 4 அடி ஓட்டுறதுனால நான் இந்த பக்கம் 1 அடி அந்த பக்கம் 1 அடி போட்டு 2 டைம் வரேன். ஓகே. நம்மளுக்கு வெண்டை வேணும்னா இந்த ஒரு செட்டப்பும் இந்த ஒரு செட்டப் மட்டும் வச்சுக்கணும். இதை 2த்தையும் கழட்ட வேண்டியதான். ஓகே. நம்ம 1 அடியில இருந்து 5 அடி வரைக்கும் சார் எல்லாமே ஓட்டிக்கலாம். கரும்பு மற்ற இது சவுகைக்கு கூட நம்ம இதையே ஓட்டிக்கலாம். இருக்குமே பெஸ்ட்டு சார். பெஸ்ட்டாக இருக்கும். நம்ம மினிமம் 1 அடிக்கு மேலே பயிர் வைக்கிற எல்லாத்துக்குமே பவர் வீடர் ஓட்டிக்கலாம். ஓகே. விவசாயிகளுக்கு இது ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு வீடரு. இது பார்த்திங்கன்னா இப்போ இருக்க காலகட்டத்துக்கு நமக்கு லேபர் பற்றாக்குறை அதெல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த விவசாயிகள் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் அட்வான்ஸாக மாடர்ன் இது யூஸ் பண்ணிங்க அப்படின்னா எல்லா பயிருக்குமே யூஸ் ஆகும். கிட்டத்தட்ட இது வந்து இந்த மெஷினுடைய ரேட் பார்த்திங்கன்னா 45,000 கிசான் கிராஃப்ட் சொல்கிறாரு. 4 செட்டப் வந்துடுது. நம்ம மல்டிபிள் பயிர் செய்கிறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம இதிலே பானி மடிச்சிக்கலாம், ஆள் ஓட்டிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம் சார். பண்ணிக்கலாம், தனித்தனியாலாம் போக தேவை. ஆமாம். அப்போது இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் வந்து சொல்கிறது ஆட்கள் குறைபாடு தான் சொல்கிறாங்க. அப்படியே ஆள் கிடைச்சாலும் 200 ஒரு நாளைக்கு இதெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இன்றைக்கி நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான தகவலோட உங்கள் நேம் என்ன? பாரதி. மெக்கானிக்கல் இன்ஜினியர் முடிச்சிருக்காரு இவர். நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் சொந்தமாக அவருடைய நிலத்தில் அவர் இந்த மாதிரி விவசாயம் பண்ணி ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்த்துட்ருக்காரு. ஆமாம், விவசாயம் வந்து நம்ம இந்த மாதிரி எல்லாருமே இப்போ அட்வான்ஸாக படித்த எல்லாருமே பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம நிறைய வீடியோவில் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி இவர் இன்றைக்கி நமக்கு ஒரு புதிய அறிமுகம். மேலும் எதுவும் தகவல் வேணும்னாலும் நம்ம இதில் கீழே லிங்க் போடுறோம், அதை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். நன்றி, வணக்கம்.